ஹல்லேலூயா. இந்த காலைவெளியில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவதில்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சோர்ந்து போகாதிருங்கள். நேற்று வரைக்கும் உங்களோடு போராடின அத்தனை சூழ்நிலைகளையும் சத்துருக்களின் போராட்டங்களிலிருந்தும் கர்த்தர் விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறதை விசுவாசிங்கள். இந்த காலை வேளையில் கூட உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் நம்பியிருக்கிறவர், நாம் நம்பியிருக்கிறவர் இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு எத்தனையோ பேரை நம்பி ஏமாற்று போயிருக்கலாம், அல்லது நாம் நம்பினவர்கள் நம்மை விட்டு தூரமாக இருக்கலாம். நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு ஆண்டோர் பேரில் இல்லாமல் மற்றவர்கள் மேல், மற்ற காரியத்தின் மேல் காணப்பட்டிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் காணப்பட்டால் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயம் கிரியை செய்யும். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவரின் நம்பிக்கைக்கு உரியவராய், ஆண்டவர் மாத்திரமே நம்பிக்கை என்று சொல்லி முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் மாறுகிறார், கோட்டையாய் மாறுகிறார், நம்பிக்கைக்கு உரியவராய் மாறுகிறார். இந்த நாளிலும் கூட எப்பேற்பட்ட பிரச்சனைகள், யுத்தங்கள், போராட்டங்கள் நடுவிலும் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மாத்திரமே என்று சொல்லுங்கள். வியாதி படுக்கையிலே கர்த்தரே நம்பிக்கை என்று சொல்லுங்கள். கடன் பிரச்சனைகளின் மத்தியிலே கர்த்தரே நம்பிக்கை என்று சொல்லுங்கள். குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, போராட்டங்கள், பற்றாக்குறைகள், இழப்புகள், வேலையில்லாத பிரச்சனை, பல விதத்தில் நீங்கள் சோர்ந்து போகிற காரியங்கள் மத்தியில கர்த்தரே நம்பிக்கை என்று சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். வேலை ஸ்தலத்தில் நிறைய போராட்டம் இருந்தால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர் கொடுத்த வேலை, அவர் கொடுத்த குடும்பம், அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த ஆவிக்குரிய ஜீவியம், ஊழியம், எல்லாவற்றிலும் கர்த்தரே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர் நம்முடைய நம்பிக்கையாய் இருந்து கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நாம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் பொழுது பாக்கியவான்களாய் மாறுகிறோம். அவர் நம்மை செழிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சோர்ந்து போகாதிருங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆதி ஆகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வேறு பிரித்து அழைத்து, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆண்டவர் அவரை கூப்பிடும் பொழுது அவருக்கு பிள்ளை இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்பட்ட பொழுதும் ஆண்டவரை நம்பி புறப்பட ஆரம்பித்தார். விசுவாசத்தின் நடுவிலே புறப்பட ஆரம்பித்தார். தான் நம்பி இருக்கிறவர், வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பிக்கையோடு கூட ஆபிரகாம் செயல்பட்டார். அவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வாதத்தின் ஒரு மேன்மைக்குள்ளாக தேவன் சொன்னபடியே அவர் வார்த்தை நம்பின பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கட்டும், ஆண்டுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கட்டும், ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் மேல் நம்பிக்கையாய் இருக்கட்டும். முழுமையாய் ஆண்டவரை நம்பி இருங்கள். அவர் கைவிட மாட்டார். இன்றைக்கு பார்க்கிற சூழ்நிலைகள் எல்லா பக்கத்திலும் கைவிடப்பட்ட நிலைமை, கணவனால, பிள்ளைகளால, மனைவியால, குடும்பத்தினரால, எங்க திரும்பினாலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லா பக்கத்திலும் நம்பிக்கை துரோகங்களை பார்க்கிறோம், இழப்புகளை பார்க்கிறோம், வேதனை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் மேல நம்பிக்கையாய் நீங்கள் காணப்படும் பொழுது குறைவை மாற்றுவார், பலவீனத்தை மாற்றுவார், அற்புதம் செய்வார். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் கோட்டையாய், அரணாய்,
அடைக்கலமாய் பலனாய் இருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். எங்கள் வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களில் எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக, எங்களுக்காக நீர் வழக்காடுவீராக, எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பீராக. நாங்கள் நம்பி இருக்கிறவர் எங்களை விடுவிக்கிறவரும் எங்களை சுகமாக்குகிறவரும் அற்புதம் செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று இன்னும் முழு நிச்சயமாய் நம்புகிறோம். இப்படி வாக்கு தத்தத்தை நம்புகிறோம். உமது நாமத்தை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களை விடுவித்தருளும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை மேன்மைப்படுத்துவீராக. இக்கட்டுகளிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து எங்களை விடுவிப்பீராக, பற்றாக்குறையிலிருந்து விடுவிப்பீராக. புதிய மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கடைசி வரை பேரில் நம்பிக்கையாக இருக்க, உம்முடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருக்க நாங்கள் நீர் கிருபை செய்யும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்று முதல் நீர் எங்களை செழிக்க பண்ணுகிறீர். கிருபை சூழ்ந்து எங்களை அரணாய், கோட்டையாய், அடைக்கலமாய் நீர் மாறுகிறீர். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. அவரை நம்பியிருப்போம். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார்.